இப்போ அடுத்தது பாரு, எனர்ஜி, அதாவது ஆற்றல்னு சொல்லக்கூடியது. இந்த ஆற்றல் எப்படி இருக்குது? இது அதாவது நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம், நமக்கு என்ன தேவைங்கிறது சொல்லக்கூடியது. நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதுதான். எலக்ட்ரிசிட்டி என்ன வேணும்? இன்றைக்கி நாளில் மின்சாரம் இல்லாத பண்ண முடியுமா? நினச்சி பாருங்கள். எழுந்து திரும்ப தூங்குற வரைக்கும், தூங்கும்போதும் சரி, எந்த செகண்ட்லேயும் மின்சாரம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுதா? ஏதாவது ஒரு செகண்ட் சொல்லலாம் பார்க்கலாம் மின்சாரம் இல்லாமல். சாப்பிடும்போதோ, தூங்கும்போதோ, இருக்கும்போதோ, விளையாடும்போதோ, வேலையும் போதோ, படிக்கும்போதோ எல்லா நேரத்தையும் மின்சாரம் தேவைப்படுது இல்லையா? ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். நேச்சுரல் ரிசோர்ஸில் இயற்கை இந்த மின்சாரம்னு ஒன்று இருக்கிற எனர்ஜி, அதை நாம் பார்க்குறோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின்சக்திங்கிறதுக்கு இஸ் ஒன் ஆஃப் த நெசசரி காம்பனன்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப். நமது வாழ்வின் மிக முக்கியமான ஒரு அங்கமாகவே. சாப்பாடு இருக்கோ இல்லையோ, கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்துட்டோம் இல்லையா? நவடேஸ் without electricity we cannot survive in this world of technology. இன்றைக்கி நாளில் மின்சாரம் இல்லாமல் எந்த ஒரு தொழில்நுட்பமும் செயல்படாது இல்லையா? மின்சாரம் இல்லாமல் எதாவது செயல்பட முடியுமா? எல்லா நிகழ்வுக்கும் மின்சாரம் தேவைப்படுது. மின்சாரம் இல்லைன்னா எதையுமே நம்மளால் கொண்டு வர முடியாது, நம்மளால் வாழ முடியாமல் போயிடும். கேனாட் சர்வைவ், வாழ்வதற்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் இந்த மின்சாரமயமான தொழில்நுட்ப காலத்தில். த எனர்ஜி சோர்சஸ் ஆர் கிளாசிஃபைடு அண்டர் two heads based on availability of raw materials used while generating energy. அதாவது மின் உற்பத்தி பயன்படக்கூடிய மூல வளங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ரா மெட்டீரியல்ஸு இவ்வளோ முக்கியமான இந்த எனர்ஜி தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல் தேவைப்படுது இல்லையா? அந்த ரா மெட்டீரியலுடைய பயன்படுகின்ற விதத்தில் மின் உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு இந்த முக்கியமான மின்சாரம் இரண்டு விதமாக பயன்படுத்தப்படுகின்றது. எனர்ஜி சோர்ஸை, ஆற்றல் வளங்களை பயன்படுத்துகிறோம். இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ், அதாவது மீண்டும் புதுப்பிக்க இயலாத, உருவாக்க இயலாத மின் ஆற்றல். இன்னொன்று புதுப்பிக்கக்கூடிய ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ், புதுப்பிக்கக்கூடிய மின் ஆற்றல் வளங்கள் அப்படின்னு சொல்கிறது. அதாவது சிலதையெல்லாம் நம்மளால் உருவாக்க முடியும், உருவாக்க முடியாதுன்னு இருக்கு இல்லையா? முதல்ல உருவாக்க முடியாத பார்க்கலாம். நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ், அதாவது இது ஆஸ் த நேம் சஜஸ்ட், பேருக்கு தகுந்த மாதிரியே த சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி விச் cannot be renewed or reused are called நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ். மீண்டும் உருவாக்க முடியாது, மீண்டும் அதை பயன்படுத்த முடியாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. பேசிக்கலி தேஸ் ஆர் த எனர்ஜி சோர்ஸஸ் விச் வில் கெட் எக்ஸிஸ்டட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். குறிப்பிட்ட காலத்தில் பயன்படுத்தணுமா, அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே என்ன ஆகுது? எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, இருந்து போச்சுன்னா திரும்பவும் அதை என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் கோல், ஆயில், கேஸு. நம்ம முன்ன டாப்பிக்லேயே பார்த்த மாதிரி தான். சிலது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காலி ஆகிடுச்சுன்னா திரும்ப நம்ம கொண்டு வர முடியாது. அதாவது நிலக்கரி இருக்கு இல்லையா, அது ஆயில், கேஸு, இது எல்லாம் காலி ஆகிட்டுனா முறிந்து போயிடுது, அவ்வளோதான். இப்போ நிலக்கரி அணுவ நிலை இருக்குதுன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த நிலக்கரி, அந்த கோல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நிலக்கரி வயலில் இருக்கக்கூடிய நிலக்கரி கிடைக்கிற வரைக்கும் தான் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். காலி ஆகிடுச்சுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, போய் இன்னும் 2 வருஷத்துக்கு தான் வரும், 4 வருஷத்துக்கு தான் வரும், காலி ஆயிரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே அது உருவாக்க முடியுமா? நம்மளால் உருவாக்க முடியாது. இது போன்றவைகளை தான் நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ், மீண்டும் உருவாக்க இயலாத, புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் மூலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, வளங்கள்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ், உருவாக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுன்னு சொன்னால் திஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் எனர்ஜி சோர்ஸஸ் விச் கேன் பி ரெனியூவ்டு ஆர் ரீயூஸ்டு எகைன் அண்ட் எகைன். மீண்டும் மீண்டும் சில வளங்களை நம்மால் உருவாக்க முடியும். இது இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது. நமக்கு திரும்ப உருவாக்க முடியும்னு சொன்னால் அது என்ன இருக்குது, நமக்கு எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் பயன்படுத்திக்கலாம், உருவாக்கி பயன்படுத்திக்கலாம். இந்த வகையான எனர்ஜி சோர்ஸஸ் எதுன்னா ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் என்னது, மீண்டும் உருவாக்கக்கூடியவை அப்படிங்கிறாங்க. These kinds of materials do not exist or literally speaking these are available in abundant or infinite quantity. அதாவது இந்த மாதிரியான வளங்கள் என்னென்னு சொன்னால் காலியாகிறதே கிடையாது, தீர்ந்து போகிறதே கிடையாது, எம்டி ஆகிறதில்ல. போச்சுனாலும் திரும்பவும் நம்மளால் என்ன பண்ண முடியும், உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ இது பாட்டுக்கு என்ன இருக்குது, abundant ஆர் இன்ஃபினிட்டி குவான்டிட்டி, போதுமான அளவுக்கும் மற்றும் பற்றாக்குறை இல்லாமலும் போய்கொண்டே இருக்கக்கூடியது. இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் கைண்ட் இன்க்ளூடு. இப்படிப்பட்டவைகளை சொல்லலாம். சோலார் எனர்ஜி, என்ன சொல்கிறது, சூரிய சக்தி மின்சாரம் இருக்கு இல்லையா, விண்ட் எனர்ஜி, காற்றாலை மின்சாரம் இருக்கு.
அடுத்து டைடல் எனர்ஜி, அலைகள் மூலமாக, அலைகள் சக்தியாக சொல்கிறாங்க. கடல் அலைகள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம மின்சாரம் தயாரிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன இருக்கும், கடல் அலை எப்பவும் வீசிக்கிட்டே தான் இருக்கும். அதுலேருந்து நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். சோலாரும் அப்படி தான், சூரிய சக்தி இருக்கு இல்லையா, சூரியன் உலகில் இருக்கிற வரைக்கும் அதுலேருந்து மின்சாரத்தை எடுக்க முடியுங்கிற ஒரு சிஸ்டம் வரும்போது நமக்கு அது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். காற்று, விண்ட் எனர்ஜி, காற்றுலேருந்து மின்சாரம் எடுக்க முடியும்னா அது காலியாக இருப்பது கிடையாது, எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. நம்ம அது எவ்வளோ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ஜியோ தெர்மல் எனர்ஜி, புவி வெப்ப சக்தின்னு சொல்கிறாங்க. அதாவது பூமியில் வருகின்ற ஹீட்டினை கொண்டு, வெப்பத்தை கொண்டு தயாரிக்க முடியும். அடுத்து பயோமாஸ் எனர்ஜி, உயிர் எரிவாயு சக்தி. இந்த உயிர் எரிவாயுங்கிறது அதை உயிர் இருக்கு இல்லையா சயின்ஸில், அந்த எரிவாயுக்கள் மூலமாக நம்மால் தயாரிக்கக்கூடியது பயோமாஸ். இதை ரொம்ப ஃபேமஸாக வச்சுருக்கிறாங்க. இது என்னென்னு சொன்னால் டெம்பரரியாகவே இருக்காது, காலியாகக்கூடியதே கிடையாது. திரும்பவும் நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்க முடியும். இதுதான் ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ரெனியூவபிள் எனர்ஜிஸ் ஆர் ஆல்சோ கால்டு நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. அதாவது சில நேரங்களில் புதுப்பிக்கூடிய வளங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன வழக்கில் இல்லாத ஆற்றல் அப்படிங்கிறாங்க. நோட் பண்ணிக்க, வழக்கில் இல்லாத ஆற்றல், நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை எழுதணும். இட் இஸ் ஆல்சோ கால்டு ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு நம்ம எழுதணும். மூல வளங்கள் அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் தான் அது என்னென்னு சொல்லணும். ஏன்னா என்னென்னு சொல்கிறாங்க, since these kinds of materials are this ways of energy production were not used earlier and conventionally. அதாவது என்னென்னு சொல்கிறாங்க, இதுக்கு முன்னே பயன்படுத்தினதும் கிடையாது, அதே மாதிரி வழக்கத்தில் இருந்ததும் கிடையாது. கன்வென்ஷனலி வழக்கத்தில் கிடையாது, இதுக்கு முன்னே இவங்க பயன்படுத்தவும் கிடையாது. இப்பேற்பட்ட மெட்டீரியலோ அல்லது வளங்கள் என்னது உற்பத்திக்கு பயன்படக்கூடியது, முன்னே யாரும் பயன்படுத்தலை, அது வரைக்கும் பயன்படுத்தினதும் கிடையாது, வழக்கத்துலேயும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்னென்னு சொல்கிறாங்க, புதுப்பிக்கக்கூடிய வளங்களுக்கு இன்னொரு பேர் வழக்கில் இல்லாத ஆற்றல், அதாவது நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது இது ரெனியூவபிள் எனர்ஜிக்கு இன்னொரு பேரை வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி அது இருக்குது. அடுத்தது சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், சமூக கட்டமைப்பு. வளங்களெல்லாம் தாண்டி வந்துட்டோம். சமூக கட்டமைப்பு. Social infrastructures refers to those structures which are improving the quality of manpower and contribute indirectly towards the growth of an economy. அதாவது சமூக கட்டமைப்புகள்னு சொல்லக்கூடியதுன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர் விச் ஆர் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் மேன் பவர், மனித சக்தியை அதன் தரத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும், கான்ட்ரிபியூட் இன்டைரக்ட்லி டுவர்ட் த குரோத் ஆஃப் அன் எக்கானமி, மறைமுகமாக பொருளாதார வளர்ச்சிக்கு துணை செய்வதுமாக இருக்கக்கூடியவைகளையே சமூக கட்டமைப்புகள்னு சொல்கிறோம். மனித வளத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கணும், அதே மாதிரி மறைமுகமாக பொருளாதாரத்தை பயன்படுத்தாமல் இருக்கணும். திஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் அவுட் சைடு த சிஸ்டம், வெளிப்பகுதியில் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன், இது என்ன பண்ணுது, உற்பத்திக்கும் பகிர்வுக்கும் பயன்படுகின்றது. இந்த மாதிரியான அமைப்புகள் பயன்படுது. அதே மாதிரி த டெவலப்மெண்ட் ஆஃப் தி சோசியல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஹெல்ப் இன் இன்க்ரீஸிங் த எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் மேன் பவர். இந்த சமூக அமைப்பு என்னென்னா மேம்பாடு, அதாவது மனித வளங்களின் திறமையவும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கின்றது. இன்க்ரீஸிங் த எஃபிஷியன்சி, உற்பத்தி திறனையும், ப்ரொடக்டிவிட்டி மேன் பவர், மனித வள உற்பத்தி திறனையும் மனித சக்தியையும் அதிகரிக்க செய்கின்றது இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி அதாவது இந்த சமுதாயத்துக்கு பயன்படுகின்ற சமுதாய அமைப்புக்காக, வளர்ச்சிக்காக பயன்படுகின்ற சமூக அமைப்பிற்காக இது உதவி செய்யக்கூடியதாக எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் மேன் பவர், மனித சக்தியை வளர்ச்சியடைய மேம்படுத்தக்கூடியதாக, திறனை அதிகரிக்க வல்லதாக உள்ளது சில சமூக கட்டமைப்புகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் அதர் சிவிக் அமெண்டிஸ். அதாவது பள்ளிகளாகட்டும் இருக்கக்கூடிய என்ன இருக்குது, பள்ளிகளாகட்டும் கல்லூரி ஆகட்டும் மருத்துவமனை மற்றும் பொது வசதி, இதர குடிமை வசதிகள், அதாவது சிவிக் அமெண்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய குடிமை வசதிகள் இருக்கு இல்லையா, இவைகள் எல்லாம் நமக்கு என்ன வேணும், கல்வி வேணும், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், அப்புறம் மற்ற குடிமை பண்புகள் சொல்லக்கூடிய பிற சுகாதார வசதி எல்லாருக்கும் இதெல்லாம் சேரணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மனிதன் வளமுள்ளவனாக, அறிவுள்ளவனாக, திறனுள்ளவனாக வளர முடியும் இல்லையா. இட் இஸ் அ ஃபேக்ட் தட் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் த லா
low productivity of Indian workers is a lack of development of social infrastructures. உண்மையில் இதை பற்றி என்னென்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் த ரீசன், இது ஒரு மிக முக்கியமான காரணம். It is fact that one of the reason the low productivity of Indian workers, இந்திய தொழிலாளர்களின் உற்பத்தி குறைபாட்டிற்கும் lack of development of social infrastructures, சமூக கட்டமைப்பினுடைய வளர்ச்சி குறைபாட்டிற்கும் தேங்கி போவதற்குமான என்ன இருக்குது, இரண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு இருக்குது. அதனால தான் இது சரி இல்லாமல் போகிறதுனால தான் உற்பத்தி திறன் பாதிக்கப்படுது, சமூக கட்டமைப்பு இல்லாமல் போகிறதுனால. ஓகேவா? த ஸ்டேட்டஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் த சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இன் இந்தியா ஆர் டிஸ்கஸ்டு பிலோ. கீழே நாம் இதை பற்றி விரிவாக பார்க்கின்ற முன்னேற்றத்திற்கும் சமூக கட்டமைப்பு உள்ள தொடர்பினை பற்றி தெளிவாக பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இதோட நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது இந்த இதை பார்க்கும்போது அடுத்ததில் நம்ம இதை கன்டினியூ பண்ணிக்கலாம். இதை நல்லா படித்து எழுதிட்டு வாங்க. அடுத்த இதில் நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் கொடுக்குற கொஷினில் நல்லா படித்து எழுதிட்டு வாங்க. சரியா? இன்னொன்று பார்த்துடலாமா? சரி, பார்க்கலாம். பாருங்கள், இந்திய கல்வி முறைன்னு பார்த்தலாம். இதை ஒன்று பார்த்துருவோம். அதாவது எஜுகேஷன் நாம் இதை பார்க்குறோம். எஜுகேஷன் இன் இந்தியா, இந்தியாவில் கல்வி முறை எப்படி இருக்குது? இம்பார்ட்டிங் எஜுகேஷன் ஆன் அ ஆர்கனைஸ்டு பேசிஸ் டேட்டாஸ் பேக் டு த டேஸ் ஆஃப் குருகுல் இன் இந்தியா. இந்தியாவில் குருகுல கல்வி முறை எப்போ இருந்தது? முன்னையெல்லாம் 12 காலமாக போதிக்கப்பட்டு வந்துச்சு. முன்னையெல்லாம் இம்பார்ட்டிங் எஜுகேஷன் அண்ட் ஆர்கனைஸ்டு பேசிஸ் டேட்டாஸ், ஆரம்ப காலங்களில் குருகுல கல்வி முறை இருந்தது இந்தியாவில். சின்ஸ் தென் த இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் ஹேஸ் ஃப்ளோரிஷ்டு அண்ட் டெவலப்டு வித் த க்ரோவிங் நீட்ஸ் ஆஃப் த எக்கானமி. தற்போது வளர்ந்து வர குல திறந்த மாதிரி இந்திய கல்வி முறையும் வேகமாக மாறிட்டு வருது, மாற்றத்தை ஏற்படுத்திகிட்ருக்கு. த மினிஸ்ட்ரி அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு, மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம், MHRDன்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா? இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது? இந்தியாவில் formulates education policy in India and also undertakes education program. முக்கியமான கல்விக் கொள்கைகளை உருவாக்குவதும் அதோடு என்ன பண்ணுது, கல்வி திட்டங்களை புதுமைப்படுத்துவதும் இதனுடைய மிக முக்கியமான நோக்கமாகி திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா, இந்தியாவில் கல்வி முறை, அதாவது எஜுகேஷன் இன் இந்தியா அன்டில் 1976 was the responsibility of the state government. 1976 வரைக்கும் என்ன இருந்தது? மாநில அரசின் பொறுப்பில் தான் அந்த கல்வி முறையானது இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம்தான் it was then brought under concurrent list both center and state, இரண்டுக்குமாக பொறுப்பில் கொண்டு வரப்பட்டது. முதல்ல மாநில அரசை முடிவு பண்ணிக்கலாம், அப்புறம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து கல்வி முறை செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. The center is represented by the Ministry of Human Resource Development decide the India's education budget. மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் என்ன பண்ணுச்சு? டிசைட் பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கான கல்வி வரவு செலவு திட்டம் ஒன்றை நாம் உருவாக்கலாம் அப்படின்ட்டாங்க. கல்விக்கான வரவு செலவுகளை என்னென்ன, எப்படி படிப்புக்காக செலவு பண்ணுறது, மாணவர்களுக்கு அந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறதுங்கிறதெல்லாம் உருவாக்கலான்ட்டு தனியாக ஒரு கல்விக்கான வரவு செலவுகளையே மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இது மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். அதனால தான் இப்போ புதுமையான முறையில் கல்விகள் வந்துட்டுருக்கு. த எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் பிரைமரிலி 6 levels. இந்த கல்விமுறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டதாக உள்ளது. நர்சரி கிளாஸ் குழந்தை கல்வி, பிரைமரி கிளாஸ் தொடக்க கல்வி, செகண்டரி அதாவது இடைநிலை கல்வி, ஹையர் செகண்டரி லெவலுங்கிறது இடைநிலை கல்வி, ஹையர் செகண்டரி இப்போ நீங்கள் படிச்சுட்டு +1 +2 மேல்நிலை கல்வி, கிராஜுவேஷன் இளங்கலை பட்டம், போஸ்ட் கிராஜுவேஷன் மேல்நிலை. இப்போ BA BCom இதெல்லாம் படிச்சிங்கன்னா இளங்கலை. போஸ்ட் கிராஜுவேஷனுங்கிறது MA MCom MSCங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான 6 வகையில் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் இருந்துகிட்ருக்குது. எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இந்தியா, இந்தியாவில் உள்ள கல்வி முறை, கல்வி நிறுவனங்களுடைய இது என்ன இருக்குது? எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இந்தியா, இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள் இருக்குது இல்லையா? எஜுகேஷன் இன் இந்தியா ஃபாலோஸ் த 10th +2 பேட்டர்ன். நம்மளை பொறுத்த வரைக்கும் 10th +2 பேட்டர்ன் தான். அதாவது இப்போ நீங்கள் படிக்கிற 10th +2 பேட்டர்ன் இந்தியாவில் இருக்குது. ஃபார் higher education there are various state run as well as private institution and universities providing a variety of courses and subjects.
இதுக்கப்புறம் 10th + 2க்கு அப்புறம் உயர்கல்வி இருக்கு இல்லையா, அதில் கவர்மெண்ட்டும் சரி தனியாரும் சரி கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகம் பல்வேறு விதமான பாடங்கள் படிப்புகளை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணிட்டு வர்றாங்க. வேரியஸ் ஸ்டேட்டு பல்வேறு விதமான மாநிலங்கள் அரசுகள் அது வெல் as ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனும் சரி தனியார் கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளது இதெல்லாம் இருக்கு இல்லையா, கல்வி நிறுவனங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் மெட்ரிக் ஸ்கூல் காலேஜஸ்ஸு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, இவைகளெல்லாம் முக்கியமான பல்வேறு விதமான பாடங்களை வழங்குகின்றது. நிறைய டெக்னிக்ஸ் பாடங்கள் வந்துச்சு இல்லையா, இவைகளெல்லாம் வழங்குகின்றது. The accreditation of the university is decided under the University Grant Commission Act. பல்கலைக்கழக மானிய குழுன்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, ஐசிசி, அதனுடைய இதுபடி பல்கலைக்கழகம் என்ன பண்ணுது, தரம் அளவிடப்படும். என்ன வகையில் அவங்க செஞ்சிட்ருக்காங்க, அதாவது அவங்களுடைய எஜுகேஷனுக்கு எப்படி இருக்குது, அக்ரிடியேஷன் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகனுடைய தரம் எந்த மாதிரி இருக்குதுங்கிறத இந்த ஐசிசி முடிவு பண்ணுது. த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்கூல்ஸ் பல்வேறு விதமான பள்ளிகள் காலேஜஸ் கல்லூரிகள் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள் இம்பார்ட்டிங் எஜுகேஷன் ஆன் ஃபேர் மீன்ஸ் ஃபார் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, அதாவது எல்லாமே எப்படி இருக்கணுமா, சமுதாயத்தின் எல்லா பிரிவு மக்களுக்கும் தரமான கல்வி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஃபேர் மீன்ஸ் ஆஃப் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி இருக்கக்கூடிய இந்த கல்விக்குழு என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஐசிசி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்க, கல்வி துறை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பல்வேறு விதமான பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணணும்னா இம்பார்ட்டிங் எஜுகேஷன் ஆன் ஃபேர் மீன்ஸ் சமமாக எல்லா வகுப்பினருக்கும் சமுதாயத்தில் எல்லாருக்கும் தரமான கல்வி கொடுக்கறதுக்கு முன் வரணும். த பட்ஜெட் ஷேர் ஆஃப் த எஜுகேஷன் செக்டார் இஸ் அரவுண்ட் 3% ஆஃப் ஜிடிபி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து 3% கல்விக்காக ஒதுக்கப்படுகின்றது. ஆஃப் திஸ் லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன் கோஸ் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன். குறிப்பாக அது கல்வி ஆரம்ப நிதி பள்ளி கல்விக்கு செலவிடப்படுது. நீங்கள் படிக்கிறீங்களே, இந்த பள்ளி கல்விக்கு கல்லூரிகளை விடவும் பள்ளி கல்விக்கு அதிகமாக செலவிடப்படுகின்றது. ஹவெவர் ஃபார் பீப்புள் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் த லோயஸ்ட் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இருந்தாலும் கூட ஒரு தனிப்பட்ட மாணவனுக்காக கல்வி செலவு குறைவாகவே இன்னமும் உள்ளது. பேருக்கு தான் சொல்கிறாங்களே தவிர முழுமையாக மாணவனுக்கு செலவு செய்யப்படவில்லை, இன்னும் குறைவாகவே செலவு செய்யப்படுகின்றது. இன்னும் நிறைய செலவு பண்ணும்போது தான் மாணவர்கள் தரமான கல்வியை பெற முடியும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம், கல்வியை பற்றி பார்த்துருக்கோம். இது வரைக்கும் முடிச்சிடலாம். அடுத்த கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம். இதை நல்லா தரமாக படித்து தெளிவாக எழுதி அனுப்புங்க. ஓகேவா? ஓகே, சரி, அடுத்ததில் பார்க்கலாம்.